பெரியாரை பற்றி பேசுறதுனால எங்களுக்கு பலத்தை விட பலவீனம் தான் அதிகம். இதை பேசுறதுனால எங்களுக்கு பலவீனம் வந்தாலும் என் இனத்திற்காக என் உண்மையை நான் வந்து பேசாம கடந்து போயிட முடியாது. பெரியார் அப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணாரு? தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. தான் வளர்த்து தான் திருமணம் செய்து கொண்ட பெண்ணையே வேசின்னு பேசியிருக்காரு. பகுத்தறிவு சிந்தனை இந்த மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? கற்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது பகுத்தறிவு கிடையாது. அதான் நீ சொல்லி நான் கற்பப்பையை அறுத்து வீசி எரிஞ்சிட்டேன், அப்ப என்னை நோக்கி அந்த பார்வையாகட்டும், என்னை நோக்கி ஹராஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் நடக்காம இருக்குமா? அதாவது நோக்கி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து தாங்கிட்டு இருக்க வேண்டாம், அதையும் தாண்டி நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கான கூற்று தானே அது. அது எப்படி கூட்டாரு? கட்டமைப்பு உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்னு தானே சொல்றாரு. நம்ம கட்டமைப்பு உடச்சிட்டு வெளியே வேணா, நீ படிச்சு மேலே ஏறி வா. அதுதான் அவரோட முக்கியமான ஒரு இதா இருக்கு. அவை பட்டியை படிக்க வச்சது பேசுனது நிறைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப யாரு செயல்படுத்தினாங்க? ஏன் அவர் வாழ்ந்த சமகாலத்துல தானே வந்து பாரதியார் தன்னுடைய மனைவிக்கு எல்லாம் சுதந்திரத்தையும் கொடுத்தாரு. அப்ப யாரை நீங்க வந்து பகுத்தறிவு வழியா பாக்குறீங்க? பெண்களை வந்து குழந்தை பெற்றுக்கிற மிஷினா யூஸ் பண்றாங்க, பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் இருந்ததுனாலதான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. குழந்தை பெற்றுக்கிறது பிற்போக்குத்தனமா? தாய்மைன்ற ஒரு உணர்வே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு வேற ஈரோடு வெங்காய ராமசாமின்றதுதான் வருது. ஸோ பெரியாரை நீ பேசிட்டனால நீ எனக்கு ஓட்டு போடனால மயிரே போச்சு, அந்த ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். என்னுடைய இனத்தை அழிக்கிறதுக்கான அடித்தளத்தை போட்ட பெரியாரை நான் விமர்சிக்க தான் செய்வேன். அதை பத்தி விவாதிக்க நாம் தமிழர் கட்சி மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் அபிநயா அவர்கள்கிட்ட நம்ம இப்போ விவாதிக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பெரியாரை பத்தி விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. இது உங்க கட்சிக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பலமா இருக்குமா இல்ல பலவீனமா இருக்குமா? இல்லை, நம்ம வந்து கட்சி பலம், எங்களுடைய கட்சிக்கு என்ன பலத்தை ஒரு விஷயம் பண்ணோம்னா அதை எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நாங்கள் யோசிக்க மாட்டோம். சமூகத்தில் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தாமல் விட்டுட்டோம்னா எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே எந்த ஒரு சிக்கல் எடுத்தாலும் அது சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும், அது மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் இது கடந்து போயிருமோ அப்படின்ற ஒரு இதில் மட்டும்தான் ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்னெடுத்து வச்சுட்டு வரோம். அப்படிதான் இந்த பெரியார் அப்படிங்கிறது. பெரியாரை பற்றி பேசுறதுனால எங்களுக்கு பலத்தை விட பலவீனம் தான் அதிகம். ஏன்னா எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் திராவிட கட்சி மேடைகளில் பேசினவர், பெரியார் ஆதரிச்சு பேசினவர். இன்னைக்கு அந்த பெரியார்ன்ற ஒரு பிம்பம் இருந்ததுனால எத்தனையோ தமிழ் மொழி சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து இந்த இனத்தில் இந்த களத்தில் தமிழ் தேசிய களத்துல போராடிய தன் உயிரை நீத்த எத்தனையோ மாவீரர்கள், எத்தனையோ போராளிகளுடைய பெயர் கூட வந்து உச்சரிக்கப்படலை. இந்த பெரியாருன்ற ஒரு ஆளை ஒரு பிம்பத்தை வச்சு இது எல்லாமே மறக்கடிக்கப்பட்டிருக்கு என்னுடைய தலைமுறைக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால இதை பேசுறதுனால எங்களுக்கு பலவீனம் வந்தாலும் என் இனத்திற்காக என் உண்மையை நான் வந்து பேசாம கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் அதை பத்தி மட்டும்தான் நாங்க யோசிப்போம். பலம் பலவீனம்ன்றது அரசியல் கட்சிகள் யோசிப்பாங்க, மக்களுக்கான கட்சி எப்பவுமே யோசிக்காது. அது எப்படி பெரியாரை பற்றி பேசுறது? இப்போ எப்படி அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அவங்களோட கொள்கை தலைவர் அப்படிங்கிற முறையில், அது மாதிரி தமிழ் தேசியம் பற்றி நீங்கள் ஏன் தொடர்ந்து பேசலை? தமிழ் தேசியம் பற்றி எங்கே பேசாமல் இருக்காங்க? ஒரு தடவை ஒரு மேடைகளில் பேசும்போதும் எல்லா தமிழ் தேசிய தலைவர்களையும் வந்து சீமான் அவர்கள் அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நேற்று கூட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு மாநாடே நாங்கள் போட்டுறோமே. ஒரு தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் வரலாற்றில் மருதர்வர்கள்லேருந்து ஸ்தீரன் சின்னமலையிலேருந்து எல்லா ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து எல்லா தமிழ் தேசிய தலைவர்களையும் நாங்கள் போற்றிக்கொண்டே தான் இருக்கிறோம். அதற்காக வந்து நீங்கள் பெரியாரை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு பெரியார் மட்டும்தான் ஒரு ஆள், ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி 1000 பேர் இருக்காங்க. நாங்கள் அவங்க 1000 பேர்த்தையும் பேசுகிறோம். அப்போ நீங்கள் பெரியாரை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் பெரியார் தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வோம். ஏன்னா அவர் உங்களுக்கு தான் பெரியார், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு 1000 பெரியார்கள் இருக்காங்க. இது உண்மையாலுமே இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக நின்ன 1000 பெரியார்கள் இருக்கிறதுனால இந்த ஈவே ராமசாமி அப்படிங்கிறவர் எங்களுக்கு ஒரு மண்டு தான், அவர் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து நாங்கள் உடைச்சு தான் போடணும். ஏன்னா தமிழ் இனத்தை தானே நீங்க அப்படி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. பெரியார் தான் தமிழ் இனத்தை காப்பாற்றினார், பெரியார் தான் இப்போ தமிழ் இடத்துல பெண்களின் உரிமைக்காக போராடினார், பெரியார் தான் பெண்களை படிக்க வச்சார், பெரியார் தான் உங்க பாட்டிக்கு ஜாக்கெட் போட்டு விட்டாரு நீ பேசினேன்னா அப்புறம் நாங்கள் அப்படி உடைக்க தான் செய்வோம். பெரியார் அப்ப எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? என்ன பண்ணாரு?
என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க? அவர் பண்ணது நிறைய இருக்கு. அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம்னா அது வேற மாதிரி போயிடும். வேறுங்க, தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. தமிழ் இனத்தில் வாழக்கூடியவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. தமிழ் கடவுள்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. தமிழ் பெண்கள் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. தான் வளர்த்து தான் திருமணம் செய்து கொண்ட பெண்ணையே வேசின்னு பேசியிருக்காரு. இதுக்கு மேல வந்து இவர் என்ன இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. மக்கள் வந்து கோயிலை நோக்கி போகாதான. கோயில் அப்படிங்கிறது நம்ம வெறும் ஒரு வழிபாட்டு தரம் கிடையாது. அது நம்மளுடைய வரலாறுகள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்கே அதை போகிறத நிறுத்தினதுலேருந்து தமிழ் இனத்தின் வரலாறுகள் அழிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதே பெரியார் கோயில், இப்போ தஞ்சை பெருவுடையார் கோயிலில் போய் பாருங்கள். நம்மளுடைய அந்த சுவரில் எழுதியிருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே இப்போ மாற்றிட்டாங்க. அது எல்லாமே வெட்டுறாங்க. அது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தாலும் நீ அதை நோட் பண்ணியிருப்பல. அப்போ முதல்ல உனக்கு கோயிலேருந்து நிறுத்தணும். கற்பப்பையை அறுத்து வீசு. அப்போ என்னன்னா ஒரு இனத்தின் விருத்தியே வந்து நின்றும்ல. அது அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேறு தானே. இப்போ பெண்களை வந்து ஒடுக்குறாங்க, எதுவுமே பண்ணுறதில்ல, பெண் கல்விக்கு முக்கியத்துவம், அதுக்கப்புறம் பகுத்தறிவு சிந்தனை, இந்த மாதிரி தான் நிறையா சொல்லியிருக்காரு இல்லையா? பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு பெண் தன்னுடைய கருப்பையை அறுத்து வீசிட்டா அவளுக்கு அது சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பெண்ணை எப்படி நீ நடத்தணும். இப்போ என்னை வந்து நீ அப்படி என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து ஒரு ஒரு இனவிருத்தியை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த சமூகம் பார்க்குது, ஆண் பார்க்குறான். அதனால நீ வந்து கற்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது பகுத்தறிவு கிடையாது. இப்படி பார்க்கக்கூடிய ஆண் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட சொல்லணும், அடே அவ ஒரு உடம்புடா, அவ ஒரு மனுஷி, அவளுக்கு ரத்தம் சதை எலும்பெல்லாம் இருக்கு. நீ செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணியாவோ, ஹராஸ் பண்ணியாவோ, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியாவோ அந்த பொண்ணுக்கு வலிக்கும். அவள் வந்து உன்னுடைய குடும்பத்தை வந்து விருத்தி பண்ணுறக்கு வந்தவில்லடா. அது அவளுடைய அவளுடைய ஒப்புதலோடு தான் அந்த பிள்ளையை நீ தொடணும். அவளுக்கான எல்லா உரிமைகளையும் நீ கொடுக்கணும்னு நீ இந்த ஆணுக்கு தான் கற்பிச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு பெண்ணை கற்பப்பையை வீசி அறிங்கிறது எப்படி பகுத்தறிவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் தொடர்ச்சியாக வந்து யாருமே அப்படி பண்ணலையே. எல்லாமே விக்டிம் பிளேமிங் தானே பண்ணுறாங்க. இப்போ ஆண்களுக்கு யாருமே அதை சொல்லி தரதில்லை. அதை ஏன் பண்ணலன்னு கேட்குறேன். நீங்கள் பகுத்தறிவு தந்தையா என்னென்னமோ சொல்றீங்க. அவருக்கு இல்லாத ஊரில் இருக்கிற பேர், நாட்டில் இருக்கிற பேர் எல்லாத்தையும் அவர் தான் வைக்கிறீங்க. பகுத்தறிவின் சான்றாக நீங்க வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் இதுதான் சொல்லி கொடுத்துருக்கணும். இப்போ இதை சொல்லி கொடுத்த மருத்துவரை நீங்கள் பகுத்தறிவாக வைக்கிறீங்க, அவருடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறேன்னா அப்போ உன் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நீ அதைத்தானே யோசிப்பா. ஒரு பொண்ணை பார்த்தா நான் காம பார்வை தான் நான் பார்ப்பேன், உனக்கு நீ ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு நீ கர்ப்பப்பையை அறுத்து வீசிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கூற்று இருக்கு. அவங்க எப்படி பகுத்தறிவு பேசுறவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்கள ஃபாலோ பண்றவங்க எப்படி பகுத்தறிவுவாதிகளா இருப்பாங்க, இந்த சமூகத்தில் அவங்க எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எப்படி வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க? எனக்கு அதுதான் முக்கியம். நான் பெண்ணா இருக்கேன்னா என்னுடைய உரிமை அது இல்லை. என்னுடைய உடல் அப்படிங்கிறது என்னுடைய உரிமை, அது என்னுடைய சுதந்திரம். அதை நீ சொல்லி நான் கர்ப்பப்பையை அறுத்து வீசி எறிஞ்சிட்டேன். அப்போ என்னை நோக்கிய அந்த பார்வையாகட்டும், என்னை நோக்கி ஹராஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும் நடக்காம இருக்குமா? அதாவது நோக்கி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து தாங்கிட்டு இருக்க வேண்டாம், அதையும் தாண்டி நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கான கூற்று தானே அது. அது எப்படி கூற்றா இருக்கும்? தாண்டி வாங்கினா நீ தைரியம் கொடுக்கணும், சொசைட்டியில் அந்த மாற்றத்தை உருவாக்கணும். அதை விட்டு போட்டு சரி இப்போ நான் கர்ப்பப்பையை வீசி அறுத்து நான் வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டேங்க, இப்போ இந்த சொசைட்டியில் என்னை எப்படி பார்ப்பாங்க? என் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வை மாறிடுமா? இல்லை என்னைய வந்து இல்லைங்க அந்த பொண்ணு பாருங்க பெண் இதுதான் பெண்ணியமா உங்களுக்கு? அந்த சமூக கட்டமைப்பு உடைச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்னு தானே சொல்றாரு. சமூக கட்டமைப்பு உடைச்சிட்டு வெளியே வானா நீ படிச்சு மேலே ஏறி வா. அதுதான் அவரோட முக்கியமான ஒரு இதா இருக்கு. எந்த இடத்துல பெண்களை படிக்கிறதுக்காக அவர் பேசியிருக்காரு? பெண் கல்வி அது அவர் தான் பேசினாரு. அப்ப அதுக்கு முன்னாடி அவை பட்டியை படிக்க வச்சது பேசினது நிறைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப யாரு செயல்படுத்தினது பாத்தீங்கன்னா பெரியாருக்கு அப்புறம் தான். பெரியாருக்கு அப்புறம் வந்து என்னன்னா அவர் சமூகத்துல அது ஒரு பார்வை திணிச்சுக்கிட்டே வராரு. இப்படிதாண்டா நீங்க இருக்கீங்க, நீ இப்படிதாண்டா இருக்க, நீ இப்படிதாண்டா நீ பெண்ணை பாக்குற, நீ இப்படிதாண்டா வந்து ஒரு விஷயத்தை அணுகிற, நீ இப்படிதாண்டா அவளுக்கு உரிமை கொடுக்க மறுக்கிறேன்னு ஒரு தலைமுறையவே நம்ப வச்சிருக்காரு அவரு. அப்படி இல்லை. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தானே இருக்கு பெண்களுக்கு எதிரான விஷயம். பெரியாருக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அதிகமா நடந்ததுன்னு வேணா வைக்கலாம். பெரியார் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சதுன்னு வேணா வைக்கலாம். ஏன் அவர் வாழ்ந்த சமகாலத்துல தானே வந்து பாரதியார் தன்னுடைய மனைவிக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தாரு. தோலை கைப்பட்டு வீதியில அழைச்சிட்டு போனாரு, உட்கார போட்டோ எடுக்கும்போது உட்கார வச்சாரு. அப்ப யாரை நீங்க வந்து பகுத்தறிவுவாதியா பாக்குறீங்க?
ஒரு சமூகத்தை நீ இப்படிதான்டான்னு நம்ப வைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அது தவறு. அப்படிதான் நீ அவரை நம்ப வச்சாங்க, பசங்களை நம்ப வச்சாங்க. அப்ப வாழ்ந்த அந்த சமகாலத்துல இருக்கக்கூடியவர்களை நீ அப்படிதான்னு நம்ப வச்சாங்க. இது உரிமை, கர்ப்பப்பை அறுத்து வீசுறதுடைய உரிமை, தாலிக்கொடியை அறுத்து வீசுறதுடைய உரிமை, இதுதான் நான் தவறுன்னு சொல்றேன். அது உரிமை இல்லைங்க. என்னுடைய உடல்ங்கிறது என்னுடைய உரிமை. அதை எப்படி அணுகணும்னு நீ ஆப்போசிட்டுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒழிய, இது யார்கிட்ட வீசிட்டுனாலும் எனக்கு எதிராக நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன கர்ப்பப்பை இருந்தா கூட நான் ப்ரூஃப் பண்ண முடியும், அது இல்லைன்னா என்னால் ப்ரூஃப் கூட பண்ண முடியாது. அப்படி கூட வச்சுக்கலாம். இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, தமிழ் இனம்னு ஒன்று இருக்கக்கூடாது. ஸ்லோ பாய்சன் மாதிரி இவங்கெல்லாம் பண்ணினது. பெண்கள் அடிமையா இருக்கா அப்படின்னு நீ என்னை நம்ப வச்சா, நீ பெண்ணை அடிமையா தான்டா நீ நடத்துற அப்படின்னு ஒரு ஆணை நம்ப வச்சாரு. நீ பெண் அடிமையா தான் நீ இருக்க அப்படின்னு பெண்ணை நம்ப வச்சாரு. இதுதான் பெரியார் செஞ்ச ஒரு பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். அவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அப்ப இருக்கும்போது பெண்களை வந்து குழந்தை பெத்துக்கிற மிஷினா யூஸ் பண்றாங்க, அதுக்காக மட்டும் யூஸ் பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வராம இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகளும் இருந்ததுனாலதான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. குழந்தை பெத்துக்கிறது பிற்போக்குத்தனமா? குழந்தை பெத்துக்கிறதுக்கான மிஷினா யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஆண்னால குழந்தை பெத்துக்க முடியுமா? முடியாது இல்ல. இயற்கையின் நியதி என்னமா? ஒரு இயற்கை நீதி என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது இணக்கமா ஆகும்போது ஒரு குழந்தை வரும். அதே ஒரு பொண்ணு தான் குழந்தை பெற்றுக்க முடியாது, எப்படி மிஷின் ஆக முடியும்? தாய்மைன்ற ஒரு உணர்வே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. மிஷினா பயன்படுத்துறாங்கன்னா, உனக்கு குழந்தை பெற்றுக்கையில குழந்தை பெற்றுக்க வேண்டாங்கன்னு கணவனும் மனைவியும் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்த இவர் பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்தது. உன்னை குழந்தை பெற்றுக்கிற மிஷினா பயன்படுத்துறான்னா சரி, நீங்க சொல்லிட்டீங்க, குழந்தை பிறக்காமே விட்டுருச்சா? ஆணும் பெண்ணும் சேராமே விட்டுட்டாங்களா? ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டாங்களா? என்ன நீங்க சொல்ல வரீங்க? சொசைட்டிக்கு எல்லாமே சமூகத்துக்காக தான் பெண்கள் வந்து பண்ணிக்கிறாங்க, எதுவுமே சுயமா முடிவெடுக்க முடியாம இருந்ததுனாலதான் அப்படின்னு சொல்லி. நீ ஆணுக்கு தான்ப்பா சொல்லணும், டே 2 குழந்தை போதும்டா, ஒரு குழந்தை போதும்டா, அவளை மிஷினா பார்க்காதடா அப்படின்னு நீ ஆணுக்கு சொல்லணும். இல்லைங்க, நாங்க 2 பேரும் எங்களுக்கு 2 குழந்தை வேணும், எங்களுக்கு 3 குழந்தை வேணும்னு எங்களுக்கு தோணுது, நாங்க பெத்துக்கிறோம்னு ஒரு ஆண் சொல்லியிருப்பான். நீ திரும்ப இப்ப என்ன நான் இருக்கேன்னா, நீ வந்து எனக்குள்ள நீ இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப எனக்கே அது தோணும்ல, அதை நான் பெண்ணையும் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே. அதை நான் இப்போ அதுதான் வந்து ஃபெமினிசம் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே. இப்ப இந்த சிந்தனையை உருவாக்குனதே நீங்க தான். இயற்கையா நடந்த ஒரு விஷயத்த குழந்தை பெற்றுக்கிறத இது வந்து நீ மிஷினு ப்ரொடெக்ஷன் பண்ற மிஷினா உனைய பாக்குறான்னா, சரி ஆண்கள் குழந்தை பெற்றுக்க முடியுதுன்னா பெற்றுக்கங்க. முடியாது இல்லை, இயற்கை நியதி அது தானே. வேணும்னா கணவனும் மனைவியும் முடிவு பண்ணி பெற்றுக்கங்கப்பான்னு சொல்றதுதான் நியாயம். நீ பார்க்கும்போது என் தம்பி, நீ வந்து உன் மனைவிகிட்ட கேளுப்பா, நீ வந்து கேட்டுட்டு உங்க 2 பேத்துக்கும் சரியா சமமா உட்காந்து அவளை சமமா நீ ட்ரீட் பண்ணி அவளை உட்கார வச்சு பேசு, அவளுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னா 2 பேரும் பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு போட்டு குழந்தை பெற்றுக்கிற மிஷினா தான் உன்னை பாக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ திரும்பவும் எலெக்ஷன் வருது, இப்போ வந்து அந்த தாக்கம் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 21 இடைத்தேர்தல் சமயத்தில் வந்து அப்போ நாங்கள் வந்து இடைத்தேர்தல் வரும்லாம் பெரியார் பேசலாம். நாங்கள் பேசுகிற சமயத்தில் இடைத்தேர்தல் வந்தது, அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. இடைத்தேர்தல் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி இன்னும் நாங்கள் பெரியாரை தூக்கி போட்டு தான் மிதித்தோம். பெரியார் வளர்ந்த ஒரு மண் ஈரோடு. ஈவேரான ஐயோ எனக்கு வேற ஈரோடு வெங்காய ராமசாமின்றது தான் வருது. ஸோ கண்ட்ரோல். ஈரோடு தான் அடையாளமாகவே இருந்தது. அந்த ஈரோட்லேயே போய் நின்று அவரை உடைச்சி அங்கேருந்து மக்கள் வாக்கு செலுத்தினது 25,000க்கு மேலே மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 26 தேர்தல் வருது. சமீபத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சு பெரியாரை பற்றி நாங்கள் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம் 4-5 நாட்களுக்கு முன்னாடி. இனி தேர்தல் வருது, ஜனவரி 3ஆம் தேதி. அப்போ செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் இதே பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு. நான் முதல்ல சொன்னதுதான், எங்களுக்கு தேர்தல் அவசியம். எங்களுக்கு தேர்தலோ வாக்கு ஜெயிச்சு அதிகாரத்துக்கு போகணும், இந்த பிள்ளைங்க சரியா இருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கணும் எங்களை அதிகாரத்துக்கு போகக்கூடிய, எங்களுக்கு அதிகாரம் வேணும், எங்களுக்கு சுயநலத்தை
அதாவது எங்களுக்காக நாங்கள் வேலை செய்யலை, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோங்கும் போது நாங்கள் வெல்லணும், எங்கள் அதிகாரம் கையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக இத்தனை கள போராளிகள், இத்தனை வீரர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறதுனால அதை நாங்கள் சொல்லுவோம். இந்த பெரியாரை நீ பேசிட்டனால நீ எனக்கு ஓட்டு போடனா மயிரே போச்சு, அந்த ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், நீ ஏன் வச்சுக்கோ, நீ போய் திரும்ப திமுகவுக்கே போடு, அவன் தூக்கி போன நடு ரோட்டில் போடுவான், தூக்கி சுடுகாட்டில் போடுவான், போய் படுத்துக்கோ, அவ்வளோதான். ஏன் பெரியார் மேலே இப்படி ஒரு வெறுப்பு? பெரியார் மேலே அப்படிங்கிறது இல்லைம்மா, அவர் வந்து ஒரு மாற்று மொழி சேர்ந்தவர், மாற்று இனத்தை சேர்ந்தவர். அவர் எங்கள் ஊருக்குள்ளே வந்து எப்படி ஒரு தமிழ் என்னுடைய ஃபஸ்ட்டு அவர் எனக்கு பிடிக்காமல் போனதுக்கான காரணம் என் மொழியை இழிவுபடுத்தினது. காட்டுமிராண்டி பாஷை, அது வந்து பேசாத, வீட்டில் வேலைக்காரிகிட்ட கூட போய் ஆங்கிலத்தில் பேசு. ஒரு மொழி உங்களுக்கு பிடிக்குதுன்னா எப்படி மொழி வந்து ஒரு ஆங்கிலம் மாற்று மொழி, மற்ற மொழி எனக்கு எப்படி அறிவாகும், ஆங்கிலத்தில் பேசு அப்படின்னு சொன்னது முதல் என்னுடைய மொழி இழிவுபடுத்தினது. ஏன்னா மொழி அப்படிங்கிறது தான் நமக்கான அடையாளமே. தமிழ்நாட்டை தாண்டிட்டேன்னா நான் தமிழன் தான், எங்கே போனாலும் என்னுடைய சாதியை நான் சொல்ல முடியாது, அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்னுடைய அடையாளம், நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ யாரு அப்படின்னு கேட்டேன்னா இந்தியன் சொன்னோம்னா அதில் இந்தியாவில் நீங்கள் எங்கிருந்து வரீங்கன்னு தான் கேட்பான். அப்போ நான் தமிழன் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளம். மலையாளிங்கிறது மலையாளத்தில் மலையாள மொழியை தாய்மொழியை கொண்டிருக்கிற அடையாளம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒரு இனத்திற்கான தாய்மொழி தான் அவங்களுடைய அடையாளம். அப்போ என்னுடைய அடையாளத்தை ஒழிக்கிறதுக்காக அவர் ஒரு வேலையை செஞ்சாருல்ல, அது இப்ப தாக்கத்தை உருவாக்குது. அவர் அன்னைக்கு பண்ணினது இன்னைக்கு ஒரு பள்ளியில ஆப்ஷனல் சப்ஜெக்டா கூட தமிழ் இல்லை, ஆங்கிலம் ஆப்ஷனல் என்ன வச்சிருக்காங்கன்னா பிரெஞ்சு என்னென்னமோ மொழியெல்லாம் வச்சிருக்காங்க, ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட் எல்லாம் ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல இருக்கு, தமிழ் இல்லை. அப்போ என்னுடைய மொழியை, என்னுடைய அடையாளத்தவே நீங்கள் அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சது, அதுக்கான புலையார் சொல்லியை போட்டது பெரியார். அதனால எனக்கு அவர் மேலே கோவம். மற்றதெல்லாம் விடுங்க, அடிமை பெண் அப்படிங்கிறவளுக்கான சுதந்திரத்தை யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவளுடைய சுதந்திரம் அவகிட்ட தான் இருக்கு. அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி அதை பண்ணி நான் தான் அவளுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவர் ஒரு கட்டமைச்சாருல்ல, அதெல்லாம் அதை வந்து உடைக்கணும். அதை பற்றி அவசியம் அதை பெண்ணாகிய நான் யோசிக்கணும். ஆனால் அவர் செஞ்ச முதல் தவறு என்னுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு பண்ணினது. இன்னைக்கு அது எங்கே வந்து நிற்குதுன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஆப்ஷனல் சப்ஜெக்டை தமிழ் இல்லை அப்படிங்கிறது, ஆட்சி மொழியில தமிழ் இல்லை. ஒரு நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வந்து இதாக வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது. அப்போது என்னுடைய இனத்தை அழிக்கிறதுக்கான அடித்தளத்தை போட்ட பெரியாரை நான் விமர்சிக்க தான் செய்வேன். அவர் பண்ணின தவறு தான் இன்னைக்கு என் மொழி செத்து போய் கிடக்குது. ஒரு தலைமுறைக்கு தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. இது எவ்வளோ பெரிய அவலம்! இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்ததவே காணாமல் பண்ணி அழிச்சிருவாங்க. தமிழர்கள்ன்ற ஒரு இனம் இருந்ததவே அழிச்சிருவாங்க. இப்போ ஈழத்தில் நடந்ததுன்னா, ஈழத்தில் இனத்துக்கான போர் நடந்தது, அங்கே வந்து ஆயுதம் ஏந்தினாங்க, எல்லாருமே செத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த போர் நடந்ததுக்கான ஒரு அடையாளமே நம்ம பண்ணியிருப்பாங்க. சீமான்ற ஒரு மனிதர் இல்லைன்னா, இப்போ தமிழ்நாட்டில் சீமான் இல்லை, இலங்கையில் ஒரு அழிவு ஏற்பட்டது யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டில் சீமான்ற ஒரு ஆள் இல்லை. இங்கே என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே போன்ற ஆயுத ஒரு போர் இங்கே நடந்திருக்கும். மொத்தமாக தமிழ் இனம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் மொத்தமாக அழைச்சிருப்பாங்க. அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். அதனால தான் சீமானை நாங்கள் சொல்கிறோம், அவர் வந்து இந்த தமிழ் தாய் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த இயற்கை பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, தவ புதல்வன். ஏன் சொல்லணும்னா, இந்த இயற்கை தன்னை தகவமைத்து கொள்ள, தன்னை தற்காத்து கொள்ள தன்னிலிருந்து ஒரு மனிதனை வந்து உருவாக்கணும். அப்படிப்பட்டவர் தான் இப்போ சீமான் ஒரு ஆள். இல்லைன்னா தமிழ் இனம்னா என்னன்னு தெரியாது. தமிழ் இன தலைவர் கலைஞன்னு சொல்லக்கூடாது, கருணாநிதி நினைச்சிட்டு இருந்திருப்போம் நம்ம. கருணாநிதி அவரோட ஆட்சி காலத்துல தானே தமிழ் ஆட்சி மொழியா வந்துச்சு. ஏற்கனவே எப்படி இருந்ததை யார் இல்லாம பண்ணினது? திரும்ப இவங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு திரும்ப நாங்க தான் தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க தான் பேர் வச்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறந்ததை கொண்டாடுவீங்களா, பேரரசதை கொண்டாடுவீங்களான்னு இப்போ நம்ம அது ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அதை விட இப்போ அவங்களாகட்டும்
இதை வந்து ஒரு என்னுடைய இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய என் மொழியை அளித்ததற்காக பெரியாரை வந்து எனக்கு பிடிக்காது. பெண்ணெறி அடிமை சிந்தனை விலங்கை உடைத்தாருன்னா நாங்கள் அடிமையாகவே இல்லை. நான் அடிமையாக இருக்கேன், என்னை நீ நம்ப வச்ச, நானும் நம்பினேன், அதை நான் தான் உடைச்சேன்னு நீ இப்போ சொல்கிற. அப்போ உன்னை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சி ஏன் பெண்ணுக்கு சம வாய்ப்பு சம உரிமையும் கொடுக்கறது இல்லை? இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல பெண்கள். நீ எதுக்கே எனக்கு ஒதுக்குற? எனக்கு 10 பேருக்கு ரேப் பண்ணிட்டாங்க, அதனால இதை 10 பேருக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்க போறேங்கிறது மாற்றம் இல்லை. அந்த 10 பேருக்கு ரேப் பண்றதுக்கு ஒரு மனநிலை வந்துருக்குல்ல, அந்த மனநிலையவே உருவாக்காம ஒரு சமூகத்தை உருவாக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுதான் மாற்றம். அதை வந்து பெரியார் பண்ணாரா? அத்தனை ஆண்கள் சமமாக ஆண்கள் நின்ன காலத்துல ஒரு பெண் மீது கூட ஒரு இச்சையான பார்வையை தாக்குதலாம் ஏற்படலை. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கல. அவள் ஆம்பளை மாதிரி தான் உடை அணிஞ்சிருந்தா, களத்தில் ஓடும்போது துணி விலகி இருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய தங்கை, அவளுடைய அக்கா, அவள் ஒரு பெண், அவளை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது, அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளை தவறாக கற்பனை நினைப்பதே தவறுன்னு சொல்லி கொடுத்த ஒரு தலைவன் இருந்தான். அதனால் அது எதுவுமே நடக்கல. நான் வளர்த்த மரத்தில் இருந்து கனியை சுவைப்பதற்கு எனக்குத்தான் உரிமை உண்டு வாய் பேசுகிறது எனக்கு பெரியாரு. ஏன்னா பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பெண் அடிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பிள்ளையோட உடல் தேவையை, உணர்வு தேவையை, அந்த பிள்ளையோட அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த புரிதலை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைச்சீங்க? அப்போ மணியம்மைன்ற ஒரு ஆளுடைய சாக்ரிஃபைஸ் தான் பெரியார். ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க கொச்சைப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்க, வேசின்னு சொல்லியிருக்கீங்க. நீ இதுக்கு ஒரு தமிழனா இருந்துட்டு பேசியிருந்தேன்னா கூட நான் ஒரு வகையில ஏத்துக்குவேன். சரி, ஏதோ நம்மளுடைய யாரா நீ தமிழ் காட்டு மிராண்டி மொழி இது வந்து பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை. அந்த மொழியை வச்சு தானே நான் நீ காரங்களுக்கு பிச்சை எடுத்துட்டீங்க. உண்மையை சொல்றது தான் பகுத்தறிவு. இப்போ சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் பகுத்தறிவு. நீ சமூகத்தில் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்குறது எப்படி பகுத்தறிவாகும்? ஆராய்ச்சி அதுவே அதுதான் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பகுத்து ஆராய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறாங்க. உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம விட்டது தான் அன்னைக்கு தப்பு. செம்மொழி மாநாடுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க 2010. அப்போ தமிழை பற்றி நிறைய பாரம்பரிய 2010 என்ன நடந்தது? 2009-10 என்ன நடந்தது? தமிழ்நாடுனா பன்முகத்தன்மை கொண்டது தானே. இங்கே ஆளுங்கட்சி திமுக தான், ஆனால் ஆளுங்கட்சி இயக்கிறது பாஜக தான். ஏன்னா ஒரு தடவை எதனா சொல்லி லைட்டாக முரண்பட்டுட்டாங்கன்னா ரைடை போட்டுடுறாங்க, இங்கேருந்து குடுன்னு வெளியில் போய் காலில் விழுந்து திரும்பி வந்துடுறாங்க. நாங்கள் யாருக்குமே இப்படி கால் விழுவில்லையே.